வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சென்னையில் இருந்து கோயம்புத்தூருக்கும் பெங்களூருக்கும் வழக்கமாக செல்வது வழக்கம். நிறைய பேர் போய் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் முக்கியமான மாற்றம் ஒன்று நடைபெற இருக்கிறது பராமரிப்பு பணி காரணமாக. அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் மாற்றம் ட்ரெயின் நம்பர் 12679 அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரல்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில். வழக்கமாக இந்த ட்ரெயினானது 2:30 மணிக்கு சென்னையில் இருந்து புறப்படும். இந்த ரயில் நாளை 10ஆம் தேதி 12, 15, 17, 19, 22 தேதியை நல்லா குறிச்சுக்கோங்க. இந்த தேதிகளில் சென்னையில் இருந்து புறப்படாது. இந்த தேதிகளில் முன்பதிவு செஞ்ச பயணிகளுக்கு மெசேஜ் வந்துடும். நம்ம கொடுக்கறது எல்லாமே அன்ரிசர்வ்டு பயணிகளுக்கு முக்கியமாக. ஆக இந்த தேதிகளில் இந்த ட்ரெயின் சென்னையிலிருந்து கிளம்பாதுன்னா எங்கேருந்து கிளம்பும்? காட்பாடியில் இருந்து கிளம்பும். காட்பாடியிலிருந்து மாலை 4:15 மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதனால பயணிகள் அதற்கு தகுந்தாற் போல ஏற்பாடுகளை செஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 12607 அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரல்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய லால்பாக் எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது மாலை 3:30 மணிக்கு புறப்படும். இந்த ரயிலும் வருகிற 10, 12, 15, 17, 19, 22 ஆகிய தேதிகளில் காட்பாடியில் இருந்து மாலை 5:30 மணிக்கு புறப்படும். ஏன் இந்த மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து தினமுமே காலையில் 6:20 மணிக்கு புறப்பட்டு சென்னை வர வேண்டிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் காட்பாடியோடு நிறுத்தப்படுறதுனால காட்பாடியிலிருந்து இயக்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 16552 அப்படிங்கிற நம்பரில் அசோகபுரத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்குமே தினமுமே காலையில் 4:45 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில். இந்த ரயில் சென்னை வந்துட்டு மீண்டும் லால்பாக் எக்ஸ்பிரஸாக செல்லும். இந்த ரயிலும் காட்பாடியோடு நிறுத்தப்படுகிறது. ஆக இந்த 2 ரயில்களும் காட்பாடியோடு நிறுத்தப்படுவதன் காரணமாக இந்த ரயில்கள் சென்னைக்கு வராது. அதனால இந்த தேதிகளில் நம்ம சென்னையிலிருந்து இந்த ரயிலை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா சென்னையிலிருந்து நிறைய பேர் இந்த ரயில்களை பயன்படுத்தி சொந்த ஊர்களுக்கு செல்வதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கெல்லாம் இந்த தகவல் சென்று சேர்வதற்காக இந்த வீடியோவை நீங்கள் பகிர வேண்டுகிறேன். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்காக நம்ம சேனலோடு இணைந்திருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.